எப்போல்லாம் என் மனசு சோர்ந்து போகுதோ, எப்போதெல்லாம் என் மனசு எனக்குள்ளே தொய்ந்து போகுதோ, அப்போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் என் ஜெபத்தை கேட்பீங்க. நீங்கள் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் அளிப்பீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லுமா, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. சொல்லுவோமா, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சங்கீதம் 61 சங்கீதம். இதுவும் ஒரு ஆண்டவர் நம்மை புதுப்பிப்பதற்காக, அதாவது நெருக்கடி, தோல்வி, கண்ணீர், வேதனை, இந்த பாடல்கள் எல்லாமே ஆறுதலின் பாடல்கள், நம்பிக்கையின் பாடல்கள், தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற பாடல்கள், ஜெப பாடல்கள். இது ஒரு ஜெப பாடல். எதற்காகனா, ஆண்டவரே மறுபடியும் எங்களை புதுப்பியும் என்கிறதான ஒரு பாடல். நம்ம இந்த பாடலை நம்ம பாருங்களேன். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ஜெபம். ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கப்பா. என் இருதயம் தொய்யும் போது, என் இருதயம் சோர்ந்து போகும்போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுங்கப்பா சொல்கிறார். ஆமாம், நான் இப்போ எல்லாரும் எனக்கு பிடிக்க பார்க்குறாங்க, என்னை உயரத்தில் கொண்டு விடும் ஆண்டவரே. நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம், நீங்கள் தான் எனக்கு துருகம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அவ்வளோதான், உட்காந்துக்கிறோம்ப்பா. இந்த உலகத்திலேயே யாரும் நம்மை தாக்க முடியாத ஒரு இடம் இருக்குது, அது கர்த்தருடைய கூடாரம். யாரும் நம்ம தொட முடியாத ஒரு இடம் இருக்குது, அவருடைய செட்டைகளின் மறைவு, சிலுவையின் மறைவு, சிலுவையின் நிழல். ஆமென், அவருடைய கூடாரம். அல்லேலூயா. உடைய ஜெபம், நீங்கள் ஜெபந்தான் நமக்கு அந்த தேவ பிரசன்னத்தை கேளுங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், உங்கள் பிரசன்னத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தேவனே நீ என் பொருத்தனைகளை கேட்டீர், உடைய நாமத்துக்கு பயப்படுவர்களுக்கு சுதந்திரத்தை, நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அது என்ன சுதந்திரம்? வெற்றி. அது என்ன சுதந்திரம்? ஸ்தோத்திரம், பாதுகாப்பு. அது என்ன சுதந்திரம்? பராமரிப்பு. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னுடைய நாமத்துக்கு பயப்படுவதுடைய சுதந்திரம்,
உம்முடைய நாமத்தை பயப்படுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயந்து அது வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே அவர் கிருபை எப்பவும் உண்டு. அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாக்கும் கிருபை, அவருடைய வழிநடத்தும் கிருபை, அது கிருபை நமக்கு இருக்கா? ராஜாவும் நாட்களோடு நாட்களை கூட்டுவார். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிட்டலும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படி நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனை பண்ணுவேன். என்ன பொருத்தனை பண்ணியிருப்பார்? ஆண்டவரே, நான் எப்போதும் உடைய கூடாரத்தில் தங்குவேன். அதான் பொருத்தனை. எப்போதும் உடைய கூடாரத்தில் நான் தங்குவேன். எப்போதும் உம்முடைய செட்டைகளின் மறைவில் நான் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். உம்முடைய சாமியின் ஸ்தோத்திரம் அடைவேன். நீங்கள் எனக்கு அடைக்கலம், நீங்கள் எனக்கு துருகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையிலே நான் நிலைத்திருப்பேன். நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, எப்போதும் முடிய கூடாரம் அது துதியின் கூடாரம், அது ஆராதனையின் கூடாரம். அவன் எப்பெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ அப்போதெல்லாம் எல்லா பக்கமும் நாலா பக்கமும் கதவை அடைச்சாலும் மேலே இருக்கிற கதவை யாரும் அடைக்க முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீரன் பலனுமின் கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் பொருத்தனை என்னென்னா, ஆண்டவரே, நான் எப்போதும் உம்முடைய கூடாரத்துக்கு வருவேன். எப்போதும் உம்முடைய நிழலில் நான் தங்கி இருப்பேன். உமக்கு முன்பாக இருப்பேன். நான் எப்போதும் நான் துதி பாடுவேன். எனக்கு எப்போல்லாம் என் மனசு சோர்ந்து போகுதோ, எப்போதெல்லாம் என் மனசு எனக்குள்ளே தொய்ந்து போகுதோ, அப்போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் என் ஜெபத்தை கேட்பீங்க. நீங்கள் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் அளிப்பீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 61 சங்கீதத்தில் என் இருதயம் சோர்ந்து போகும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். சோர்ந்து போகும்போது நம்ம படுத்துக்கொள்வதில்லை. சோர்ந்து போகும்போது கர்த்தரை நோக்கி எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் தான் நமக்கு அடைக்கலம், சத்துருக்களுக்கு எதிராக பலத்த துருகமாக இருக்கிறார். ஆகையினால் சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் உம்முடைய கூடாரத்தில் நான் என்ன செய்வேன்? சதா காலங்களில் தங்கிக் கொள்வேன், உமது செட்டைகளின் மறைவில் இருப்பேன். தேவனே, நீர் எங்களுடைய பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நீர் கேட்டிருக்கிறீரப்பா. இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபம் என்னன்னு சொன்னால், தயையும் உண்மையும் எங்களை காக்க கடவுது. அதை ராஜாவை காக்க கடவுதுன்றிருக்கு. இன்றைக்கி நம்ம ஜெபிப்போம். தயவும் உண்மையும் எங்களை, உம்முடைய தயவு வேணும். அடுத்தது உம்முடையதான குணமாகிய அந்த உண்மை எங்களிடத்தில் இருந்து நாங்கள் அதில் கர்த்தாவே அப்பா, அந்த உண்மையும் உம்முடைய தயவும் எங்களுடைய வாழ்க்கையை காக்கட்டும். ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆமே. நீர் எங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுடையதான சுதந்திரத்தை நீர் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா. பயப்படுகிற எல்லாருக்கும் இருக்கிற அந்த சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுத்துருக்கிறீர் கர்த்தாவே. இந்த நாளிலும் நாங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகிற நேரமும் ஆமேன், சந்தோஷமான நேரமும் கர்த்தாவே நாங்கள் ஆமேனப்பா கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் எங்களுடைய தான் அடைக்கலமாக இருக்கிறீங்க. எங்களுடைய கர்த்தாவே அப்பா துருக்கமாக இருக்கிறீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. சதா காலங்களிலும்
உம்முடைய கூடாரத்தில் கர்த்தா உம்முடைய மறைவிடத்தில் நாங்கள் தங்கிக்குவோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பிரியம் எங்கள் மேலே இருக்கட்டும். உம்முடைய தயவும் உம்முடைய அப்பா உண்மையும் உம்முடைய சத்தியமும் எங்களை காக்க கடவுது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.